ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி பெப்பர் சிக்கன் செய்ய போகிறோம். 3/4 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன் பெப்பர் சிக்கன் செய்கிறதுக்கு. கடாய் எடுத்து தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அது கூட கடுகு வெந்தயம் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். கடுகு வெந்தயம் பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் நீட்ட வாக்கில் அறுத்து வச்ச வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயத்தை போட்டு நல்லா கைவிடாமல் நல்லா பொன்னிறம் ஆகிற மட்டும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, வெங்காயம் வதங்கிறதுக்கு. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற மட்டும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம தண்ணியே ஊற்றாம தான் செய்ய போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகு பொடி போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம். கூடவே தக்காளியை போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு தக்காளி எடுத்துருக்கிறேன். வேணுன்னா தக்காளி போட்டுக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி கிடைக்கிறதுக்கு கொஞ்சமாக தயிர் ஊற்றிக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு கிடைக்கும். சிக்கன் மசாலாவும் கொஞ்சமாக பட்டை கிராம்பு பொடியும் போட்டு நல்லா வதக்கிட்டு கூடவே கழுகி வச்ச சிக்கனையும் போட்டு நல்லா பரட்டி எடுத்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த பெப்பரையும் போட்டு மல்லி புதினா போட்டு நல்லா பரட்டி எடுத்துக்கலாம். நான் மல்லி புதினா போட்ட கிளிப்பு மிஸ் ஆயிடுச்சு. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம சிக்கனை வேக வச்சு எடுக்கணும். சிக்கனில் இருக்கிற தண்ணியே போதுமானது. சுவையான பெப்பர் சிக்கன் இப்போ ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.